நீங்க ஏன் இவங்கள பார்த்து பயப்படுறீங்க? நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்களா அத்தை? ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க அத்தை ப்ளீஸ். நான் எனக்காக ஒன்னும் பயப்படல ரியா. நான் ஒன்ன இந்த இடத்துல இப்படி பார்க்க முடியல. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ ஸ்வீட் ஹார்ட். நீ ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறேன்னு தெரியல. இவங்க உண்மையிலேயே உன்னையும் ஜெயில அடைச்சிருவாங்க ரியா. So please control yourself. I can't see like this. வாங்க லாயர் சார். விக்ரம். ஹலோ இன்ஸ்பெக்டர், இவர்தான் எங்களோட லாயர். உட்காருங்க. எங்ககிட்ட மிஸ்ஸஸ் ஆலியா கண்ணாவோட பெயில் ஆர்டர் இருக்கு. இந்த நேரத்தில் எப்படி பெயில் கிடைச்சது? ஸ்பெஷல் பெர்மிஷன்னால கிடைச்சது. நான் ஆலியா கண்ணாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக பணம் வாங்கிட்டேன்னு நீ என் மேல பழி சொன்னல. ஆனா இப்ப இவங்களை ரிலீஸ் பண்ண இன்னொருத்தவங்க பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்றேன், நீங்க என் கிளைண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அவங்க ஃபேமிலி கிட்டயோ இப்படி பேசுறது முறையில்லை. அட விடுங்க சார், பேசட்டும். மிரண்டுட்டாங்க. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க, இவ்வளவு ஈஸியா வெளியே எடுத்துட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க. கான்ஸ்டபிள், அவங்கள வெளியே விடுங்க. ரியா. நாளைக்கு நாம தேங்க்ஸ் விக்ரம். ஓகே, யூ வெல்கம். வா போலாம். வக்கீல் சார், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்களே இவர்கிட்ட பார்த்து பேசி முடிச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். நான் கார்ல வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. சீக்கிரம் வந்துருங்க. நான் லைஃப்ல ரொம்ப மோசமா வெறுத்தது அந்த பிரக்யாவை மட்டும்தான். இப்போ இந்த பிராச்சி நியூ எடிக்ஷன் மாதிரி வந்திருக்கா. பிரக்யோட லைஃப்ல நான் எப்படி விளையாடினேனோ அதே மாதிரி நான் பிராச்சியோட லைஃப்லயும் பண்ண போறேன். உன்னை ஏதாவது பண்ணுவேன் பிராச்சி. பிரச்சனை எனக்கு மட்டும் இருந்தப்போ நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இந்த தடவை நீ அத்தையை கஷ்டப்படுத்திருக்க. திஷா, தேங்க் காட் நீ முடிச்சிட்ட. என்னாச்சு திஷா? ஏதாவது பெயின் இருக்கா? நான் டாக்டர் கூப்பிடவா? பூரப் நேத்து ராத்திரில இருந்து இங்கதான் இருக்கான். நான் உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. முன்னாடி உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருந்தாரோ அதே அக்கறையை இப்பவும் வச்சிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனது என்னமோ உனக்குதான், ஆனா அதோட வலி அவனுக்குதான். உனக்கு ஏற்பட்ட இந்த ஆக்சிடென்ட்னால அவன் மனசளவுல ரொம்ப பாதிச்சிருக்கான். இப்ப நீ முடிச்சிருக்கிறத பார்த்தா அவனோட வேதனை குறையும். How are you feeling? டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Yes, sure. பாவம் என்னோட வீடு. நான் இல்லனா ரொம்ப சோகமா இருக்கும்ல. என்ன நீ இல்லாம நாம இல்லாம உங்க கூட இருக்கும்போது இந்த வீடு சோகமா தான் இருந்துச்சு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு சந்தோஷமே வந்துச்சு. அப்புறம் என்னோட வாய்ஸால தான் இந்த வீட்டுக்கே உயிர் வந்துச்சு. உன்னோட குரலாலியா இல்லனா நீ கத்துறதுனாலியா? நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஹலோ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உள்ள பெட் ரெடியா இருக்கு, வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்க. இல்ல நான் இங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க. எப்ப பார்த்தாலும் வேலை செய்யறது, ரெஸ்ட் மட்டும் எடுக்க மாட்டீங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. என்ன நீ? நான் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துருப்பேன்ல, என்ன இப்படி பண்ணல? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர உங்க பிடிவாதம் அதிகமாயிட்டே இருக்க. சரியில்லை பிராச்சி. வர வர என்ன இவங்க எப்பயுமே பிடிவாதக்காரங்க. நீ கொஞ்சம் வாய மூடு. அம்மா இங்க இல்லங்கிறதுக்காக உன் இஷ்டப்படி நடந்துக்கணும்னு நினைக்காத. நான் இங்க இருக்கேன். என்ன பிரக்யாவா நினைச்சுக்கோங்க. நான் சொல்றதை நீங்க செஞ்சு ஆகணும். அம்மா தாயே, பிரக்யாவுடைய அம்மா, எல்லாருக்கும் நீதான் அம்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் நாங்க செய்வோம். சந்தோஷமா? இந்தாங்க தண்ணி. சஹானா, எனக்காக ஒரு நல்ல டீ போட்டு கொண்டு வா பார்க்கலாம். என்ன நானா? ஆமா நீதான். ஏன் நான் சொன்னாதான் நீ டீ போட்டு தருவியா? உன் கையால போட்ட டீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா? இல்ல இல்ல, பிராச்சி ரொம்ப நல்லா டீ போடுவா. பிராச்சி டீ போட்டு கூட ப்ளீஸ். இல்ல இல்ல, எனக்கு இல்ல எனக்கு பிராச்சி கையால போடுற டீ பிடிக்கல. அது என்னன்னா, எனக்கு உன் கையால போடுற டீ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கும் தான். அப்புறம் எனக்கும் தான். அப்புறம் பிராச்சி,
பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணி நாம இங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லு. வந்து சேர்ந்துட்டோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ரிஷி, மது அக்காவை உன்னோட ரூம்ல வச்சுதானே அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் மது அக்கா யாரோ பையன்னு சொன்னாங்க. நீ என்ன நினைக்கிற? அது ஏதாவது பையனா இருக்குமா இல்ல பிரியங்காவா இருக்குமா? யார் அது? மேம், உங்களோட நியூஸ் பேப்பர். மேம், உங்களுக்கு டீ எதுவும் வேணுமா? மேடம், ஆக்சுவலா நான் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாது, ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. மேடம், அது உங்களை தாக்கணும் ஒரு மிருகமா தான் இருக்கணும். மிருகம் மாதிரி உங்ககிட்ட நடந்திருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யார் என்கிட்ட மிருகம் மாதிரி மோசமா நடந்துக்கிட்டாங்களோ, மிருகத்தை விட கேவலமான தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும். சரி, சரிங்க மேம். மிஸ்ஸிங் ஆர் டெட் பிரியங்கா ராணா. இப்ப என்னோட பிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுவும் என்னோட பேரோட. இப்ப சித்தப்ஸ்க்கு பிரஷர் அதிகமாகும், ரிஷி அரெஸ்ட் ஆவான். உன்னால நான் இந்த சின்ன லாட்ஜ்ல நோந்துகிட்டு இருக்கேன், ஆனா நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, அதான் உன் வேலைக்காரி வந்தனால நீ தப்பிச்சிட்ட. இல்லன்னா நான் உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிருப்பேன். ஆனா எந்த உலகத்துல ரிஷி இல்லையோ அந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன். நீ செத்ததும் நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஆனா நான் இப்போ உயிரோட இருக்கேன். பாவம் டென்ஷன்ல சித்தப்ஸ் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடிஞ்சா ரிஷியை அரெஸ்ட் பண்ண சொல்லி நீங்க என்னோட நியூஸ படிங்கன்னு சொல்லிருப்பேன். பட் வெயிட் a minute. என் டைரி எங்க இருக்கு? ஒருவேளை என்னோட டைரி சித்தப்ஸ் கையில கிடைச்சிருந்தா ரிஷிக்கு நேரம் தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அப்ப சித்தப்ஸ் இந்த விஷயத்தை சீரியஸா எடுக்கல. என் கேஸ்ல அவர் கவனத்தை செலுத்தவே இல்ல. இங்க பாருங்க சித்தப்ஸ், என்ன கோவப்படுத்தாதீங்க. ஒருவேளை என்னோட கோபம் அதிகமாயிடுச்சுன்னா என்னோட மொத்த கோவத்தையும் உங்க மேல இல்ல, உங்க பொண்ணு ரியா மேல படும். சார், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்காக நான் கேட்டேன். ஒருவேளை கான்ஃபரன்ஸ்ல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் என் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 7 PM. 7 PM. எஸ் சார். அப்புறம் நீங்க கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ்? யா ஷூர், வை நாட். என் ஃபோன்ல பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே. ஹலோ. ஹாய் ரியா, எப்படி இருக்க? நான் உங்ககிட்ட பேச விரும்பல டாட். அதனாலதான் நீங்க ஹோட்டல்ல இருந்து பண்ண எந்த காலையுமே நான் அட்டென்ட் பண்ணல. அட் லாஸ்ட் நீங்க அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணதுனால தான் நான் தெரியாம அட்டென்ட் பண்ணிட்டேன். சாரி. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆன்ட்டி இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. கெஸ் வாட்? வித்தவுட் யோர் ஹெல்ப். சோ பை. ரொம்ப கோவத்துல இருக்கா. எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது? இங்க நிறைய நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. அது தெரிஞ்சது. ஆனா என் பொண்ணு என் மேல கோவத்துல இருக்கா. அதான் அவ மட்டும் பேசிட்டு வச்சுட்டா. பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான் சார். என் பொண்ணு கூட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவா. எஸ், இந்தாங்க. வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். மோஸ்ட் வெல்கம். குட் நைட். யா, குட் நைட். பூரவுக்கு ஃபோன் பண்ணி திஷாவை பத்தி விசாரிக்கணும்.
என்னாச்சு? ஏன் இவ்வளோ சேடா இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? எப்படி நடக்கும்? என் கூட பிரக்யா அக்கா இருந்தாங்க, அப்புறம் நீங்க இருந்தீங்கல்ல. எனக்கு எதுவும் நடக்காது. என் மேல உனக்கு எந்த கோவம் இல்லையே? இப்ப இல்ல. தலையில பயங்கரமா அடிபட்டுடுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். காயம் பட்டுடுச்சுல்ல. டாக்டர் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லி சொன்னாரு. ரிலாக்ஸ், முடிஞ்சது. எனக்கு உங்க மேல வெறுப்பு இல்லை. ஐ டோன்ட் ஹேட் யூ. நிஜமாதான். திஷா, உனக்கு என்ன ஆச்சு? எப்படி? வாட் ஹேப்பன்? இந்த பைத்தியக்காரன் கிட்ட எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு யார் சொன்னது? நான் தான். காலையில ரித்திக் கிட்ட இருந்து போன் வந்ததா? உன்னை பார்க்க நான் பைத்தியக்காரத்தனமா ஓடி வந்திருக்கேன். என்ன நீ பைத்தியம்னு சொல்ற? பாருங்கக்கா, அவனே பைத்தியம்னு சொல்லிக்கிறான். நான் சொன்னா அப்செட் ஆயிட்டான். திஷா, நீ எப்படி இருக்கன்னு உன்னை பார்க்க நான் இங்க வந்தேன். ஆனா நீ என்னை பத்தி இப்படி பேசுற. சாரிப்பா, நீ அப்படித்தானே பேச வைக்கிற. நான் என்ன பண்றது? நீ வந்ததை பார்த்தா என் ஆக்சிடென்ட்டை பத்தி கேள்விப்பட்டு வந்த மாதிரி இல்ல, செத்துட்டதா நினைச்சியோன்னு நினைச்சேன். திஷா, நான் சரிதாமா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பிராச்சியும் ரொம்ப டென்ஷனா இருப்பா. அக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐம் ஓகே. எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சரிதாமாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்க, நீங்களும் வீட்டுக்கு போங்க. நான் நல்லா இருக்கேன். நான் இங்க வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இங்க ரித்திக் இருக்கான்ல, தேவைப்பட்ட உங்களை வர சொல்றேன். பாத்துக்கோ, ஏதாவது தேவைன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. யா, தேங்க்ஸ். டேக் கேர். ஹலோ. ஹலோ பூரப், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நேற்று நீ ஃபோன் பண்ணா உங்ககிட்ட பேசவே முடியல. அப்புறம் நான் திரும்ப ட்ரை பண்ணா நான் லைன் கிடைக்கவே இல்லை. என்னோட ஃபோன்ல சார்ஜ் இல்லை, அப்புறம் நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி, அதை விடு. திஷா எப்படி இருக்கா? திஷா நல்லா இருக்கா. இன்ஃபேக்ட் நான் இப்பதான் வீட்டுக்கு போறேன். வீட்டில் ஆலியா அப்செட்டா இருப்பா. நேத்துல இருந்து நான் அவளுக்கு ஃபோனும் பண்றேன், நான் எங்க இருக்குன்னு சொல்லவும் இல்லை. வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியல. நீ என்ன சொல்ற பூரப்? உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து ராத்திரி ஆலியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திஷாவை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. வாட்?
ஆலியாவை ரிலீஸ் பண்றதுக்காக ரியா எனக்கு கால் பண்ணா, ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னா. நீ தான் ரிலீஸ் பண்ண நினைச்ச. இல்ல இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. அப்புறம் அபி, உனக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆலியா வண்டி ஓட்டினால கண்டிப்பா அவ ஆக்சிடென்ட் பண்ண மாட்டானே. அதனாலதான் நான் அவளுக்கு உதவி பண்ணல. அவ இதை வேணும்னே தான் செஞ்சிருக்கா. ரியா அவளை ரிலீஸ் பண்ண சொல்லி சொன்னா, பட் ஐ டிடன்ட் டு இட். ஒருவேளை ரியா தான் ரிலீஸ் பண்ணிருப்பா. ஆலியா செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அப்புறம் நீ எப்ப வர? இன்னைக்கு ராத்திரி. சரி, நீ வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசுவோம். சொல்லு சஹனா. சித்தி எங்க இருக்கீங்க நீங்க? எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பழைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னு. சோ என்கிட்ட பிராங்க் பண்ணணும்னு நினைச்சேன்னா அது பழிக்காது. நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துருவேன். இல்ல சித்தி, நான் எந்த பிராங்க்கும் பண்ணல. பழைய வீட்ல நம்ம டீ தூள் டப்பாவை மறந்துட்டோம். அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க வரும்போது வழியில டீ தூள் வாங்கிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். ஒருவேளை அங்க யாராவது போனாங்கன்னா அவங்க கொண்டு வருவாங்க. அட, அங்க இருந்து வரதுக்கும் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுக்குள்ள நம்மளே 2 வாட்டி கடைக்கு போய் டீ தூள் வாங்கிக்கலாம். ஓ ஹலோ, நான் போய் அங்க கொண்டு வரணும்னு சொல்லல. யாராவது அங்க போனாங்கன்னா எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னேன். அட, ஸ்பெஷலி போறாங்களோ இல்லையோ, ஆனா செலவு ஆகும்ல. உங்க சண்டே முதல்ல நிறுத்துறீங்களா? நான் வெளியில மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கேன். நானே எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் சஹனா, நீ சரிதாமாவையும் மதுவையும் நல்லபடியா பாத்துக்கணும். ஆனா நீ என்னடா சண்டை போட்டுட்டு இருக்க? சரி சித்தி, நான் உங்களை கவனமா பாத்துக்கிறேன். சரி, போனை வைக்கிறேன். அண்ணா, கொஞ்சம் மார்க்கெட் கிட்ட நிறுத்துங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கணும். லேட் ஆகுமா? வெறும் 5 நிமிஷம் தான். சித்தி உங்களை கவனமா பாத்துக்க சொல்லிருக்காங்க. வாங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். சகானா, அமுக்காத, வலிக்குது. இன்னும் சரியாகல. நீங்க இப்படி வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்க கையை அப்படியே அமுக்கி விட்டுருவேன். அட, சரிதா பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அப்ப நீங்களும் ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும். இப்ப நீங்க மட்டும் ரெஸ்ட் எடுக்கல, நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, நீ என்ன பாத்துக்கிறியா மிரட்டுறியா? அட, நம்பிக்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பயங்கரமாலாம் பாக்காத. நான் அப்படிதான். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? நான் போறேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். இந்த வீட்ல பிரக்யாக்காவை விட நல்லவங்க யாருமே இல்ல. அந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். சித்தி தான் வேர்ல்ட்லயே ரொம்ப பெஸ்ட் சித்தி. ஆமா, பெஸ்ட் சித்தி, பெஸ்ட் அம்மா, பெஸ்ட் அக்கா. அப்புறம் இங்க பாருங்க, பெஸ்ட் பொண்ணுன்னு கூட சொல்லிடுங்க. அப்புறம் சரிதா பாட்டி உள்ள இருந்து ஓடி வந்துருவாங்க. சரி சரி. சஹானா, எல்லா வேலையும் உன் தலையில வாங்கி போட்டுட்டே என்னமோ. சரி விடு, எனக்காவது வேலையும் செய்யணும்ல. அட, இது பாட்டியோட நியூஸ் பேப்பர் ஆச்சு. பாட்டி தேடிட்டு இருப்பாங்களே. பிரியங்கா ராணா ராக் ஸ்டார். அபிஷேக் பிரேம் மெஹ்ராவோட வளர்ப்பு மகள். அவ சில நாட்களாக காணவில்லை. சில பேர் சொல்றாங்க அது மர்மம்னு. சில பேர் சொல்றாங்க அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. என்னது? அது என்னன்னா அதுக்கு காரணம் யாரு? அவ சூசைட் பண்ணிக்கிட்ட காரணம் என்ன? ரிஷி, என்னோட நியூஸ் பேப்பர் எங்க? அத சீக்கிரமா கொண்டு வா. பாட்டி, இந்த நியூஸ் பேப்பர் ஒருவேளை பாட்டி கையிலயோ சித்தி கையிலயோ கிடைச்சிட்டா? யாராவது படிச்சுட்டாங்கன்னா? சித்தி ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க. இதை படிச்சாங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? இதை கொண்டு போலனா பாட்டி மறுபடியும் கேட்பாங்க. இந்த நியூஸ் பேப்பரை நான் என்ன பண்றது? ஆலியா, நேத்து ராத்திரி பூரா வீட்டுக்கு வரலையாம்மா? அவனை ராத்திரியும் பார்க்க முடியல. காலையில மார்னிங் வாக் போன அப்பவும் அவனை பார்க்க முடியல. வேற எங்க இருப்பாரு? திஷா கூட தான் இருப்பாரு. திஷா எப்படி இருக்காளா? அவளுக்கு நான் நேத்துல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஒரு தடவை நீ வேணா பண்ணி பாரு. ஒருவேளை அவ இந்த வீட்ல நிம்மதியா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட முடியாதா? ஆலியா, பாட்டி கிட்ட பேசுற முறையா இது? பூரப், நீ திஷா கூட தான் இருந்தியா? அவ எப்படிப்பா இருக்கா? நேத்துல இருந்து அவளுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவளோட ஃபோன் போகவே இல்லப்பா. திஷா நல்லா இருக்கா பாட்டி? ரிக்யாக்கா அவ கூடவே இருந்து நல்லா பாத்துக்கறாங்க. ஆஃப் கோர்ஸ். பிரக்யா அவ கூட தான் இருக்கணும். அவ பாத்துப்பா. 2 பேரும் சரியாயிடுவாங்க. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து பிளாட்டிங் பண்ணுவாங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு. நீ கொஞ்சம் 2 நிமிஷம் அமைதியா இருக்கியா? பிரக்யா இங்கேயா இருக்கா?
அப்புறம் ஏன் அவ நம்மள பார்க்க வரல? தாசி பிரக்யாவை யாரும் பார்க்க கூடாது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வீட்ல அவளை பத்தி யாரும் பேசக்கூடாது, அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. நீங்க பேசாம உள்ள போங்க. ஆலியா, நீ பாட்டி கிட்ட இப்படி பேசவே கூடாது. ஓ, இங்க தாசி கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தர போறியா? அவங்க என்னோட தாசி, என் பாட்டியோட தங்க, உங்க க்ளோஸ் ரிலேட்டிவோட ஃபேமிலி இல்ல. சோ அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. அவங்க கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும். அண்ட் ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன் போற, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல இவ்ளோ உரிமை எடுத்துக்கிறியே, அப்புறம் உன் சொந்தம்னு நினைக்கிறியே, இந்த உரிமையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ டோன்ட் யூ ட்ரை டு டீச் மீ தட் என் ஃபேமிலி மெம்பர் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ இப்ப ஃபேமிலி வச்சு என் கூட சண்டை போட போறியா? சண்டை நடக்கத்தானே செய்யும். காண காத்தாலேயே திஷா அப்புறம் பிரக்யாவோட பேரை எடுத்துட்டீங்கல்ல.